வணக்கம். இந்த விளக்க தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். காசி காண்டத்தோட 23வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஒளி பொருந்திய பிரம்மண்ட பயணத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரிக்க முடியாத பந்தம், அப்புறம் இந்த அண்டவெளியோட எல்லையற்ற தன்மை, இதெல்லாம் பத்தி இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாங்க இந்த மாபெரும் ரகசியத்துக்குள்ள நாம இப்ப பயணிக்கலாம். ஆரம்பமே ரொம்ப ஈர்ப்பா இருக்கும் தெரியுமா? சத்தியலோகத்துல பிரம்மதேவனை வணங்கிட்டு சிவசர்மா அப்படிங்கிற ஒரு பக்தர் நிக்கிறாரு. அவர் மனசுல ஒரு ஆழமான ஏக்கம், ஒரு கேள்வி. அவர் கேக்குறாரு, பிரம்மதேவரே, அயோத்தி, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகைன்னு முக்தி தர நகரங்கள் 7 இருக்கு. நான் ரொம்ப காலமா கடுமையான தவம்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா அதுல காசிக்கு மட்டும் ஏன் இவ்ளோ தனிச்சிருப்பு, எனக்கே இன்னும் நேரடி முக்தி கிடைக்கல அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. உண்மையிலேயே முக்தி தேடுற ஒவ்வொரு உயிருக்கும் வரக்கூடிய ரொம்ப இயல்பான தவிப்பு தானே இது. இதுக்கு பதில் சொல்ற விதமா பிரம்மதேவர் என்ன பண்றாருன்னா, மகாவிஷ்ணுவோட விஷ்ணு கணங்களான புண்ணியசீலனையும் சுஷீலனையும் அவருக்கு வழிகாட்டிகளா நியமிக்கிறாரு. சரி, இப்ப நாம அந்த பிரபஞ்ச வரைபடத்துக்குள்ள ஆழமா போலாம். அந்த விஷ்ணு கணங்களான புண்ணியசீலனும் சுஷீலனும் அப்படியே மேல் நோக்கி பயணிக்கும்போது ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு பிரகாசமான பிரபஞ்ச வரைபடத்தை சிவசர்மாவுக்கு விவரிக்கிறாங்க. இந்த அண்டசராசரங்களோட தூரங்களை அவங்க மைல் கற்களா சொல்ற விதம் இருக்கே, அது உண்மையிலே அற்புதம்ங்க. நாம வாழக்கூடிய பூலோகம், பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கிற புவர்லோகம், அங்கிருந்து துருவ நட்சத்திரம் வரைக்கும் ஒளிரக்கூடிய சுவர்லோகம் அப்படின்னு ஒவ்வொரு பிரகாசமான உலகமா அவங்க கடந்து போறாங்க. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா 1 கோடி யோசனை தூரத்துல மகர்லோகம், 2 கோடி யோசனையில ஜனலோகம், 4 கோடி யோசனையில தபோலோகம், அப்புறம் 8 கோடி யோசனை தூரத்துல சத்தியலோகம். இப்படி இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட விரிவை ரொம்ப துல்லியமா அவங்க கண்முன் நிறுத்துறாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி யோசிக்கணும். இந்த எண்களை கேட்கும்போதே பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டம் நம்ம கற்பனைக்கே எட்டாததுன்னு புரியுது இல்லையா? சத்தியலோகத்துக்கும் மேல நம்ம பூமியிலிருந்து சரியா 16 கோடி யோசனை தூரத்துல மகாவிஷ்ணுவோட வைகுண்டம் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அது மட்டுமா, அந்த வைகுண்டத்துக்கும் மேல நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு 16 மடங்கு அதிக தூரத்துல பரம்பொருளான சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாசம் இருக்கு. இவ்ளோ பெரிய எண்களையும் தூரத்தையும் நாம கேட்கும்போது இந்த பிரபஞ்சத்துல நாமும் நம்ம பூமியும் எவ்ளோ சின்னவங்கிற உண்மை நமக்கு உரைக்குது, ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்துது இல்லையா? இவ்ளோ பெரிய தூரங்களை கடந்த பிறகு நாம ஒரு மிக உயர்ந்த தத்துவத்துக்கு வரோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னா, பௌதீகமா இவ்ளோ பெரிய தூரங்கள் இருந்தாலும் தெய்வங்களுக்கு இடையில இருக்கிற பூரணமான ஒற்றுமைதான் நம்ம சிந்தனைய தூண்டுது. உருவமே இல்லாத அந்த பரம்பொருள் உலக காக்க விஷ்ணுவாகவும் உலக லயப்படுத்த சிவனாகவும் உருவெடுக்குதுங்கிறதா நிஜமான உண்மை. ஆனா சில பேர் அறியாமையால சிவனையும் விஷ்ணுவையும் வெவ்வேறா நினைச்சு ஒருத்தரை நிந்தனை செஞ்சு இன்னொருத்தரை வழிபடுறாங்க. இதனால அவங்க மாயை அப்படிங்கிற பிறவி சுழற்சியிலே சிக்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு பேதமும் கிடையவே கிடையாது. இந்த உண்மைய ஆணித்தரமா நிலைநிறுத்துறதுக்காக விஷ்ணு கணங்கள் ஒரு மிகச் சிறந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்றாங்க. யதா சிவஸ்ததா விஷ்ணுர் யதா விஷ்ணு ததா சிவோ. அதாவது சிவனே விஷ்ணு, விஷ்ணுவே சிவன். அவங்களுக்குள்ள கடுகளவு கூட வேறுபாடு கிடையாது. இது ஏதோ சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க. பிரபஞ்சத்தோட ஆணி வேறான தத்துவமே இதுதான். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில 100%, அதாவது துளி கூட வேறுபாடே இல்லங்கிறத இந்த ஸ்லோகம் சிவசர்மாவுக்கும் நமக்கும் ரொம்ப ஆழமா பதிய வைக்குது. சரி, இந்த மாபெரும் தத்துவம் வைகுண்டத்துல எப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வா மாறுச்சு தெரியுமா? இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட ஒரு பிரம்மாண்டமான கோலாகலமான உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த மாபெரும் பிரபஞ்ச விழாவுக்கு உங்களை நான் மனதளவுல கூட்டிட்டு போறேன். ஒரு முறை பிரம்மா, தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள்னு எல்லாரும் கூடியிருந்த ஒரு பிரம்மாண்டமான மகா சபையில சாட்சாத் சிவபெருமான் தன்னோட சொந்த கரங்களாலேயே விஷ்ணு பகவானுக்கு மகுடாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த அற்புதமான திவ்யமான காட்சி அங்க அரங்கேறுது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விழாவோட ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமும் நம்மள சிலிர்க்க வைக்குது. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா ரொம்ப நேர்த்தியா செதுக்கிய நவரத்னங்கள் பதித்த சிம்ஹாசனத்துல விஷ்ணுவை அமர வைக்கிறாரு ஈசன். அப்புறம் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா புண்ணிய நதி தீர்த்தங்களாலையும் விஷ்ணுவுக்கு தாமே அபிஷேகமும் செஞ்சு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உலகை இயக்கிற மகா மாயையும் தீமைகளை அழிக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற சுதர்சன சக்கரத்தையும் விஷ்ணுவோட கைகள்ல சிவபெருமான் ஒப்படைக்கிறாரு.
இந்த ஆயுதங்கள் மட்டுமில்லாம தன்னோட சொந்த ஆற்றல்களான 3 மாபெரும் சக்திகளையும் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு அளிக்கிறாரு. அது என்னென்ன சக்திகள்னு பாத்தீங்கன்னா, இச்சா சக்தி, அதாவது பிரபஞ்சத்தை வழிநடத்துற விருப்ப சக்தி. 2வது கிரியா சக்தி, அதாவது அதை செயல்படுத்துற செயல்திறன். 3வது ஞான சக்தி, அதாவது எல்லாவற்றையும் அறியக்கூடிய முழுமையான பேரறிவு. இந்த முச்சக்திகளையும் வழங்குறது மூலமா விஷ்ணுவ இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான காக்கும் கடவுளா சிவபெருமான் அதிகாரப்படுத்துறாரு. இந்த இடத்துலதான் நாம சற்றும் எதிர்பார்க்காத மனச உருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. மகுடாபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் விஷ்ணுவை பார்த்து, ஹரியே, நீர்தான் உலகை காக்கும் ஜெகதீஸ்வரன், உமது பக்தர்களுக்கு முக்தி அளிக்கிற பொறுப்ப உமக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இத சொன்னது மட்டுமில்லாம முதன்முறையா மகாவிஷ்ணுவோட முன்னாடி குனிந்து சிவபெருமான் அவரை வணங்குறாருங்க. இத நினைச்சு பாருங்க, எல்லையற்ற பரம்பொருளான ஈசனே வணங்குறத பார்த்துட்டு பிரம்மா உட்பட அங்கிருந்த எல்லா தேவர்களும் வியப்புல ஆர்ப்பரிச்சு ஜெயஹோ ஜெயஹோன்னு மகாவிஷ்ணுவை போற்றி துதிக்கிறாங்க. இந்த நிகழ்வு வைகுண்டம் முழுக்க அப்படியே எதிரொலிக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இந்த பழமையான பிரபஞ்ச நிகழ்வுக்கும் நம்மளோட நிஜ வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. என்ன தொடர்புன்னா, இந்த 23வது அத்தியாயத்தோட கதையையும் இந்த ஹரிஹர ஐக்கியத்தையும் விஷ்ணுவோட முடிசூட்டு விழாவையும் பத்தின இந்த தொகுப்பை கேட்கறதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தாங்க. குறிப்பா புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் போதோ, திருமணங்கள்லயோ, இல்ல எல்லாவது புது காரியங்களை தொடங்கும் போதோ இத மனசார கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற ஆழமான தடைகள் எல்லாம் நீங்கி சுபகாரியங்கள் வெற்றிகரமா நடக்கும். அது மட்டும் இல்லாம கடைசியா அந்த சிவசர்மாவை போலவே முக்தி தலமான காஷியில வாழக்கூடிய பாகியமும் கிடைக்கும்னு இந்த அத்தியாயத்தோட பலஸ்ருதி சொல்லுது. நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சிவனும் விஷ்ணுவும் வேற வேற கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஹரி ஹர அபேத தத்துவத்தை நாம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். பேதங்கள் இல்லாத அந்த பரம்பொருளோட உண்மையான வடிவத்தை, இந்த பிரபஞ்சத்தோட ஒற்றுமைய உங்களோட அன்றாட வாழ்க்கையிலயும் ஒரு வழிகாட்டியா நீங்க எடுத்துட்டு போவீங்களா? கண்டிப்பா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அற்புதமான தத்துவ பயணத்துல என் கூட இணைந்திருந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல நாம சீக்கிரமே சந்திக்கலாம்.